ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பப்ஜி தமிழன் சேனல். நான் சுகுமார். பப்ஜியில் எக்கச்சக்கமான ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். பட் கால் ஆஃப் டியூட்டியில் ஒரே ஒரு ட்ரிக் தான் போட்டிருக்கோம். நிறைய பேர் ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் அதிலிருந்து இனிமேட்டு ரெகுலராக நம்மளோட ட்ரிக்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அன்லிமிட்டடாக நீங்கள் லூட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறையா லூட் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக உங்களுக்கு அன்லிமிட்டட் லூட்டுக்கான ட்ரிக்கு தான். இதுக்கான லொக்கேஷன் ஆல்ரெடி நான் மார்க் பண்ணியிருக்கிறதுல நீங்கள் பார்க்கலாம். க்ரஷ்ஷுக்கு பக்கத்துலேயே இந்த லொக்கேஷன் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் நார்மலாக போனீங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக குகை மாதிரியாக இருக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி ஃப்ளாட் போட்டிருப்பாங்க. சைடில் பார்த்திங்கன்னா சின்னதாக க்ரைன் மாதிரி இருக்கும். நார்மலாக யாரும் அந்த க்ரைன் பக்கத்தில் போக மாட்டாங்க. அப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு சின்ன ஐக்கானும் உங்களுக்கு காட்டுவாங்க. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே வந்துடும். ஸோ நீங்கள் ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணணும், இந்த மாதிரி எதுவுமே பண்ணணும் தேவையில்லை. எகைன் நீங்கள் மேலே ஏறணும் அப்படின்னாலுமே இதை யூஸ் பண்ணி நீங்கள் மேலே ஏறிக்கலாம். அது இல்லாமல் இன்னும் 2 வே இருக்குது. அதையும் நான் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ கீழே போனீங்க அப்படின்னா டோட்டலாக வாயை பொழக்கிற அளவுக்கு அன்லிமிட்டட் லூட் தான் நமக்கு கிடைக்கிது. ஆனால் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, இதே போல் வேறு யாராவது வந்திருக்காங்களா அப்படின்றத கொஞ்சம் உஷாராக நோட் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையான எல்லா டைப் ஆஃப் லூட்டுமே உங்களுக்கு ஒன்றா கிடச்சிருது. ஸோ நீங்கள் இறங்கும் போதே கரெக்டாக பிளான் பண்ணி இந்த க்ரஷ்ஷுக்கு பக்கத்தில் இறங்குனீங்க அப்படின்னாலே இங்கே இருக்கக்கூடிய எல்லா லூட்டையுமே உங்களால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் ஸ்குவாட் மேட்ச்லாம் வர்றீங்க அப்படின்னா ஈஸியாக 4 பேருமே தேவையான எல்லா லூட்டையுமே இங்கே கலெக்ட் பண்ணிக்கவும் முடியுது. இதை கலெக்ட் பண்ணிவிட்டு வெளியில் போனோம் அப்படின்னா இங்கே நார்மலாக இருக்கக்கூடிய அந்த வேவை தவிர எக்ஸ்ட்ரா 2 இருக்குது. அந்த வழியாக போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோப்பில் இறங்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வெளியில் போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போகணும், உங்களுக்கு ஜோன் எந்த வழியில் முடியுது அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி இந்த குகை வழியாக நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் அதே போல் இப்போ தான் நிறைய பேர் COD கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் தெரியாமல் இருக்கலாம், நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா வீடியோவோட எண்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பப்ஜியில் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி தண்ணியில் நம்ம நீச்சல் தான் அடித்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். அந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கன்னை யூஸ் பண்ண முடியாது. பட் CODயில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்னையுமே நீங்கள் தண்ணியில் இருக்கும்போது யூஸ் பண்ண முடியுது. அது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம் இந்த கேமுக்கு. இதே போல் இன்னும் நிறையா ட்ரிக் CODயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறையா ட்ரிக்ஸ் போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பப்ஜி தமிழன் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.